கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் நன்மைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை நாகும் 1:13 இப்படி சொல்லுகிறது: இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த கட்டுகள் இருக்கிறதோ, ஒருவேளை வியாதியின் கட்டுகள் இருக்கலாம், பிரச்சனையின் கட்டுகள் இருக்கலாம், போராட்டத்தின் கட்டுகள் இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் பிரிவினையின் கட்டுகள் இருக்கலாம், இல்லை சமாதானமே இல்லாதபடிக்கு மரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற கட்டுகளாக இருக்கலாம். இன்னைக்கு அப்படியாப்பட்ட கட்டுகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லி. உன் கட்டுகளை அறுப்பேன். எப்படியாப்பட்ட கட்டுகளை அறுப்பேன்? உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தடியை முறித்து. இந்த பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு கூட யார் இருக்கிறாங்களோ அவங்க மேல் இருக்கிற நுகத்தை, யாரோட நுகத்தை? பிசாசினுடைய நுகத்தை முறித்து கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியா, நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனை, போராட்டம், ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் வரலாம். நம்ம நினைக்கலாம், நான் வந்துட்டு ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் பிரச்சனை மாற மாட்டேங்குதே, என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் மாற மாட்டேங்குதேன்னு சொல்லி ஒரு வேளை நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வெளிப்படுத்துகிற காரியம், அவர் சொல்லிட்டாரு, உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லி. நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து, அந்த பொல்லாத சத்துருவினுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் கட்டுகளை அறுக்கணும் அப்படின்னா அவர் நிச்சயமாக செய்வார். அவர் கட்டுகளை அறுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மேலே இருக்கிற அந்த பொல்லாத சத்துருவினுடைய நுகத்தை முறிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 18:18 சொல்லப்படுகிறது: பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போது நம்ம எந்த காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில் எது விரோதமாக எழும்புகிறதோ, எந்த நுகத்தடி நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறதோ அந்த நுகத்தடியை நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம கட்டி ஜெபிக்கும் பொழுது அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நம்ம விசுவாசத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டவிழ்த்து ஜெபிக்கும் பொழுது அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் நுகத்தடிகளை, அவன் பொல்லாத சாத்தானுடைய அந்த நுகத்தடிகளை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லி. இன்னொரு இடத்துல வேதத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தலரில் பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலையில் அவங்க 2 பேரும் சிறைச்சாலையில் அமைதியாக இல்லாதபடிக்கே அவங்க 2 பேரும் கட்டப்பட்டவர்களாய் ஜெபித்தார்கள், துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். நடுராத்திரியில் தேவனை துதித்து அவர்கள் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. அப்படி பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது சிறைச்சாலையில் இருக்கிற அந்த அஸ்திபாரங்கள் அசைந்தது, பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலர்ந்து போயிற்று என்று சொல்லி பார்க்குறோம். சிறைச்சாலைக்கார நித்திரை தெரிந்து சிறைச்சாலையின் கதவுகளை திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியா, இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் இந்த நாளில் அவர் நிர்மூலமாக்கி போட போகிறார். அந்த கட்டுகளை, வியாதியின் கட்டுகளை அறுக்க போகிறாரு, கடன் பிரச்சனை கட்டுகளை அறுக்க போகிறாரு, போராட்டத்தின் கட்டுகளை அறுக்க போகிறாரு, அவமானத்தின் கட்டுகளை அறுக்க போகிறார், பிரிவினை கொண்டு வருகிற கட்டுகளை தேவன் இந்த நாளில்